வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். மார்க்கண்டேய மகிமை என்ற தலைப்பிலே இப்பாடல் வந்திருக்கிறது. என்றும் 16ஆம் மார்க்கண்டேயன் ஈசனை பிடித்து கொண்ட இளையவன் நீ, காலனை வென்ற காலகாலன் சஞ்சீவி, விதியை மதியால் வென்ற விக்னேஸ்வரன், லிங்கத்தை பிடித்து சக்தியை ஈர்த்தாய், சம்ஹார மூர்த்தியின் இடக்கால் இடறி யமனை இறக்கச் செய்தாய், ஊன்றிய கால் சிவன் உதைத்ததோ உமாதேவி, தந்தைதாய் பிடிப்பு தனையனை காக்குமன்றோ. வாழ்க வளமுடன். என்றும் 16ஆக வரம் பெற்ற மார்க்கண்டேயன் ஈசனை பிடித்து கொண்ட அந்த நிகழ்வு, லிங்கத்தை கட்டிப்பிடித்து கொண்டார். காலனை வென்ற காலகாலன் என்ற பெயரை தனக்கு ஏற்படுத்தி கொண்டார். விதியை மதியால் வென்ற விக்னேஸ்வரன், விதி 16இல் இறப்பு, மதி நீளாயுள் பெறுதல். இந்த விதியை மதியால் வென்ற விக்னேஸ்வரன் பிள்ளையார்தான் விதியை மதியால் வென்றவர் என்று பார்க்கிறோம். சனீஸ்வரன் அனைவரையும் பிடிப்பதாக, தெய்வங்களை கூட பிடித்து கொள்வதாக நாம் காண்கிறோம். தெய்வங்களை பிடிக்கும்போது அவர்களை கேட்டு பிடிக்க வேண்டும் என்பது இயற்கையின் விதி. அந்த விதியை மதியால் வென்றவர் விக்னேஸ்வரன். எப்பொழுதெல்லாம் சனீஸ்வரன் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் தனக்கு பின்புறத்தில் இன்று போய் நாளை வா என்று எழுதிவிட்டு திரும்பிக் கொண்டதாக நாம் பார்க்கிறோம். இவ்வாறு விதி இறப்பை மதியை கொண்டு ஈஸ்வரனை கட்டிப்பிடித்து, அந்த ஈஸ்வரனே தன்னை காத்து ரட்சிக்குமாறு, ஆயுளை பெருக்குமாறு ஏற்படுத்தி கொண்டவர் மார்க்கண்டேயன் என்று பார்க்கிறோம். லிங்கத்தை பிடித்து சக்தியை ஈர்த்தாய், லிங்கத்தை பிடித்து கொண்டு அர்த்தநாரியாக இருந்த அந்த உமாதேவியையும் ஈர்த்து கொண்டாய். சம்ஹார மூர்த்தியின் இடக்கால், சிவனுடைய இடக்காலில் இடறி யமனை இறைபதம் அடையச் செய்கிறார் இந்த சம்ஹாரமூர்த்தி. அப்பொழுது ஊன்றிய கால் சிவன், உதைத்த கால் உமாதேவி என்று பார்க்கிறோம். ஆக தந்தையை பிடித்தார், தாய் அரவணைத்தால், தனையனை காக்குமாறு தாய் தந்தையர் அமைப்பு இருக்கிறது. ஆக தாய் தந்தையரை பிடித்து கொண்டால் அந்த மகனை காப்பாற்றுவார்கள் என்பதை உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய நீளாயுள் பெற்ற மார்க்கண்டேயன் என்பதாக இக்கவி வந்திருக்கிறது. கவியை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் வழிகோலிக் கொண்டிருக்கக்கூடிய குருமகான் வேதாத்திரி அவர்களுக்கும், இதுகாரும் செவிமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.